சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி வடகரை முத்தையா கோவிலில் ஆடிப்படைப்பு பௌர்ணமி விழாவையொட்டி நடைபெற்ற கிடாக்கரி விருந்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். சிங்கமுனரி வடகரை முத்தையா கோவில் திருவிழாவை முன்னிட்டு நள்ளிரவில் ஆணிக்காலனி அணிந்த சாமியாடிகள் தீப்பந்தங்களுடன் ஊர்வலமாக வந்தனர். பின்னர் அவர்கள் அரிவாளின் மீது ஏறி பக்தர்களுக்கு அருள் வாக்கு கூறினர். இதையடுத்து பெண்கள் கும்மி அடித்து பக்தி பரவசத்துடன் சுவாமியை வழிபட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற கிடாக்கரி விருந்தில் சிங்கமுனரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பிரசாத விருந்தை ருசித்தனர். இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் சுடலைமாட சுவாமி கோவில் கொடை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் வேண்டுதலாக வழங்கிய 150க்கும் மேற்பட்ட கிடாக்கள் படையலிடப்பட்டு சுமார் 3 டன் கிடாக்கரை மற்றும் 4 டன் அரிசி சமைத்து அதிகாலையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.